Hey, hi everyone. Connected message post பண்ணுங்க groups எல்லாத்துலயும். Cams get ready. பயங்கர சூப்பர் செம்ம ஸ்பெஷல் செஷனாக இருக்க போகுது. இஃப் அட் ஆல் இது வரைக்கும் உங்களோட டீம்ஸில் யார்ட்டீச்சும் சொல்லணும்னு நினச்சி இன்னும் சொல்லலை அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக பேசிடுங்க எல்லாருக்கிட்டையும். செம்மையாக இருக்க போகுது. அண்ட் லைக் நெவர் பிஃபோர். ஸோ பி ரெடி, ரைட்? Hi all, welcome. Connected message போட்டுருங்க நீங்க இருக்கிற groups எல்லாத்துலயும். As I mentioned, it's very important to be on time. ஏன்னா இன்னைக்கு ஒரு கேம் இருக்க போகுது. கேமோட பிரீஃபிங் எல்லாம் நான் ஃபர்ஸ்டே சொல்லுவேன். ஸோ எல்லாரும் உங்க டீம்ல யாரெல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்களோ எல்லாருக்கும் ஒரு ரிமைண்டர் டு கனெக்ட் கொடுத்துருங்க. We'll start in another 2-3 minutes. Hi all, welcome. இன்னையோட session is going to be about products.
Okay. That's okay, G. Dark and the So, in your session is going to be about products and இதுல ஒரு twist என்ன இந்த கதையில அப்படின்னா products பத்தி excuse me products பத்தி நமக்கு எத்தனை விஷயம் தெரியுங்கிறது doesn't matter because we are going to have limited time ஒரு client கிட்ட நம்ம interact பண்றப்போ சிமிலர்லி இன்னும் நமக்கு வந்து கிளையண்டோட கான்வர்சேஷன் எப்படி போகுதோ அதை பொறுத்து வி மே ஹாவ் டு டேக் தி கோர்ஸ் ஆஃப் த கான்வர்சேஷன் இல்லையா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அபவுட் ப்ராடக்ட்ஸ் நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா நம்ம ஆக்சுவலி அந்த ப்ராடக்ட்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நிஜமாவே ட்ரை பண்ணுறப்போ தான் வி வில் ரியலைஸ் அந்த நுவான்சஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல ரொம்ப குட்டி குட்டி விஷயம் ஆஃப் த ஹோல் கான்செப்ட் வந்து நமக்கு அப்பதான் தெரியும் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா திஸ் இஸ் சம்திங் வி ஹவ் ஆல்ரெடி டன் இன் கேர்ள் ப்ரெனர்ஸ் ஸோ இந்த கால்ல கேர்ள் ப்ரெனர்ஸ் என்னென்ன குரூப்ல இருக்க போறீங்களோ ப்ளீஸ் சப்போர்ட் யுவர் டீம் பிகாஸ் சில பேருக்கு இது புதுசா இருக்கலாம் வாட் வி ஆர் கோயிங் டு டூ நவ் இஸ் நம்ம வந்து ஒரு 82 people இருக்கோம் ரைட் நவ் So I'll quickly split the whole group into 4 groups. Okay, so 4 roomல வந்து நம்ம assign பண்ணுவோம். So this is going to be the rule of the game. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. முடிஞ்சா நோட் பென் வச்சு எழுதிக்கோங்க. ஏன்னா there will be some people who will join the session late. அவங்க உங்க குரூப்க்கு அசைன் ஆகிறப்போ they might be clueless. பட் ரெப்படேட்டிவா நீங்க அதை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போயிடும். So what we will do is we will divide the whole group into 4 rooms. So அது வந்து நான் டிசைட் பண்றது இல்ல இட் இஸ் கோயிங் டு பி அ ரேண்டம் டிவிஷன் ஸோ ஒரு டீம்லையும் அப்ராக்சிமேட்லி வில் ஹாவ் அபவுட் 20 people roughly. So இந்த 20 people will pick up one product. Okay, so I'll just peep into all the rooms just to make sure முடிஞ்சளவு வேற வேற ப்ராடக்டா அது இருக்கிறதுக்கு மட்டும் ஐ சப்போர்ட். ஸோ 4 ப்ராடக்ட் ஒரு குரூப்பும் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருப்போம் and we will come up with 5 pointers 5 pointer about that particular product. அது என்ன கேட்டகரியா வேணா இருக்கலாம். It could be home care, personal care, skin care, Nutralite. அது அந்த குரூப்போட டெசிஷன். So you will come up with one product and அந்த ப்ராடக்ட பத்தி 5 பாயிண்ட். ஓகே, அகைன் இந்த கதையில என்ன ட்விஸ்ட் அப்படின்னா அந்த 5 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் ஷுட் பி அ மிஸ்லீடிங் பாயிண்ட் ஒரு தப்பான பாயிண்டா இருக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப எவிடென்ட்டா இதுதான் தப்புன்னு தெரியற அளவுக்கு இல்லாம அது உண்மை மாதிரி ஒரு நிட்டா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஜஸ்ட் டு மேக் த கேம் இன்ட்ரெஸ்டிங். அஃப்கோர்ஸ் நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட போய் பேசுறப்போ தப்பான பாயிண்ட் சொல்ல போறது இல்ல. பட் அந்த தப்பான பாயிண்ட்டை நம்ம எந்த அளவுக்கு வீவின் பண்றோமோ ஸோ அதர் டீம்ஸ் வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஸோ அதை பொறுத்து த கேம் இஸ் கோயிங் டு பி அ லிட்டில் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் ஒரு 10 minutes எடுத்துக்கலாம். ஐ திங்க் நிறைய டைம் கொடுத்தாலும் இட் வில் பி இது. ஸோ 10 minutes வில் டேக். ஸோ அந்த குரூப்ல அசைன் ஆனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் லுக் யார் அந்த குரூப்ல இருக்காங்கன்னு பாருங்க. யூ கேரி ஆன் வித் த டிஸ்கஷன் ஆஃப் விச் ப்ராடக்ட் வி வில் சூஸ். ஒன் ஆஃப் யூ மே ஹாவ் டு ப்ரெசென்ட் த ப்ராடக்ட். அது யாருன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி 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 இன்டராக்டிவ் செஷன். நீங்க வேற வேலை பண்ணிட்டே இன்னைக்கு செஷன் கண்டிப்பா அட்டென்ட் பண்ண முடியாது. தட்ஸ் வை ரிப்பீட்டட்லி சென்ட் be mindful, be available இன்னைக்கு செஷனுக்குன்னு சொல்லி. So I'll just quickly find where the option is. ஸோ ஜாயின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா யூ வில் ஜாயின் தட் ரூம்.
வெல்கம் பேக். எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. பர்ஃபெக்ட். எப்படி போச்சு? ஹவ் வாஸ் தி பயங்கர டிஸ்கஷன்ஸ் எல்லாம்? எல்லா ரூம்லயும் ஐ வாஸ் பீப்பிங் இன். பர்ஃபெக்ட். ஓகே. நிறைய ஹார்ட் வருது. இட் மேட்டர்ஸ் இல்ல, அந்த ஒரு 10 minutes ஆஃப் ஒரு கிளையண்டோட அட்டென்ஷன் ஸ்பேன் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது வந்து இன்னைக்கு தேதியில ரொம்ப 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 பெரிய விஷயம். கரெக்டா? ஸோ அந்த 10 minutesல வாட் டு ஐ பிச்சன் ஃபர்ஸ்ட், என்ன ப்ராடக்ட் ஒரு கிளையண்ட் ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட்ல எந்த ப்ராடக்ட் எனக்கு ரைட் மேப்பிங். அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நம்ம ஒரு குரூப்பா பண்ணதுனால வி மே ஹாவ் டு கம் அப் வித் ஒன் ப்ராடக்ட். பட் அந்த 10 minutes ஆஃப் அட்டென்ஷன் ஸ்பேன் விச் இஸ் அ லக்ஸுரி தீஸ் டேஸ், அதுல வந்து என்ன ப்ராடக்ட்டை நான் பிச்சின் பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் அந்த 10 நிமிஷத்துல என்னென்ன பாயிண்டர்ஸ் நான் சொல்லலாம். வி மே நோ n number of things about a particular product, பட் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு எது வந்து கரெக்டான பாயிண்டர்ஸ் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு 5 பாயிண்டர்ஸ் மட்டும் நம்ம சஜஸ்ட் பண்ணோம். ஸோ we don't have to talk everything about everything, or நமக்கு என்ன தெரியுங்கிறது does not matter. அவங்களுக்கு என்ன அப்பீல் ஆகும் அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி மேட்டர்ஸ். ஸோ நிறைய குரூப் வந்து அந்த தப்பான பாயிண்டரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கஷ்டமா ஆக்கலாம் அப்படின்னு ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஐ ஹோப் இட் வாஸ் ரியலி என்கேஜிங் ஒன். எல்லா குரூப்புமே you guys were actively discussing. So குயிக்கா who is going to present? அந்த 4 குரூப் இருந்தது. ஸோ யாரு அந்த பாயிண்டர்ஸ் நோட் பண்ணியிருக்கீங்களோ யூ கேன் ஜஸ்ட் ரேஸ் ஹேண்ட். ஸோ ஐல் அன்மியூட் யூ. இங்கே யாரு என்ன குரூப்னு ஐ எம் நாட் ரியலி வெரி ஷியோர். ஸோ யூ கேன் டெல் நீங்க எந்த குரூப், என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணீங்க, அண்ட் உங்களோட அந்த 5 பாயிண்டர் என்னங்கிறத நீங்க சொல்லலாம். ஸோ மேபி த அதர் 3 வில் கெஸ் ஆர் ட்ரை டு அட்டெம்ப்ட் எது வந்து அந்த இன்கரெக்ட் பாயிண்டா எது இருக்கலாம் அப்படின்னு. ஸோ ஆஸ் வி சஜஸ்டட், டோன்ட் மேக் இட் வெரி ஆப்வியஸ். நான் எக்ஸாம்பிள் கொடுக்கல, பிகாஸ் நான் கேர்ள் ப்ரனர்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், அந்த எக்ஸாம்பிளே வந்து வந்துச்சு இந்த இதுல. ஸோ ஐ டிட் நாட் வாண்ட் டு கிவ் எனி எக்ஸாம்பிள். டோன்ட் மேக் இட் வெரி ஆப்வியஸ். ஸோ கொஞ்சம் கண்டுபிடிக்க டஃபா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். இட் வில் மேக் இட் அ லிட்டில் மோர் இன்ட்ரெஸ்டிங். வேற ஒன்றும் இல்லை. ஸோ 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மதுபாலாவும் ராதாவும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. எங்க டீம்ல இருந்து பிரியதர்ஷினி, நீங்க தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணுவோம். பிரியதர்ஷினி ரைஸ் ஹேண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பண்ணுங்க. தாய் டீம்ல தான் மது இருந்தாங்க, ராதா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஒன் மோர் டீம் ஐ திங்க் மணிகண்டன் இருந்தாருன்னு நினைக்கிறேன். யா, பிரியதர்ஷினி ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. மணிகண்டன் உங்க டீம்ல இருந்து யார் வரீங்க? மணிகண்டன் வராரு. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ராதா மியூட் பண்றேன். ராதா, யூ கேன் ஷேர் உங்களோட குரூப், நீங்க என்ன ப்ராடக்ட் அண்ட் ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா சொல்லுங்க. பிகாஸ் வி ஹவ் ஆல்ரெடி டன் திஸ் இன் கேர்ள் ப்ரனர்ஸ். நிறைய கேர்ள் ப்ரனர்ஸ் வந்து இது இப்படிதான் பண்ணோம் அப்படிதான் பண்ணோம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. விச் ரியலி கிவ்ஸ் மீ அ லாட் ஆஃப் ப்ரௌட் ஃபீலிங்ஸ். ஓவர் டு யூ ராதா. ஆக்சுவலி என்னன்னா 12-13 பேர் இருந்தோம். கொஞ்ச நேரம் பேசவே இல்லை, சீக்கிரம் பேச ஆரம்பிங்க, யாரா ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால யாருமே நானே அன்மியூட் பண்ணி பேசிட்டேன். ப்ராடக்ட்டே ஒரு 2-3 நிமிஷம் போச்சு, எந்த ப்ராடக்ட் எடுக்கலாம் டிஸ்கஷன். அதுக்கப்புறம் சரி 2 ஓட்டு ஒரு ப்ராடக்ட் வந்தனால வி டுக் ச்யவன்பிராஷ். ஓகேங்களா? ஸோ சில பேர் ஹோம் கேர் சொல்றாங்க, சில பேர் ஸ்கின் கேர் சொன்னாங்க. அப்புறம் ஃபைனலாக ச்யவன்பிராஷ் எடுத்துட்டோம் நாங்க. ஸோ ச்யவன்பிராஷ் பத்தின டீடைல்ஸ் எல்லாரும் ஒரு பாயிண்ட் கொடுத்தோம். அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஆர்கானிக் சப்ளிமெண்ட். இதுல வந்து 16 ஆயுர்வேதிக் இன்கிரியன்ட் இருக்கு அண்ட் 32 ஆர்கானிக் இன்கிரியன்ட் வந்து 16 இருக்கு. பட் இட் இஸ் 32 ஆயுர்வேதிக். ஃபுல்லாவே ஆயுர்வேதிக் இன்கிரியன்ட் வந்து 32 இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இம்யூனிட்டி நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? இந்த சீசனுக்கு வந்து கோல்டு, காஃப், சைனஸ் இஷ்யூ, லங் இஷ்யூஸ் எதனா இருக்கு அப்படின்னா, அந்த மூச்சு திணறல் இதெல்லாம் இருக்குன்னா இட் ஹெல்ப்ஸ் அ லாட். அண்ட் ஆயுஷ் வந்து இது நல்லாவே ரெக்கமெண்ட் பண்றாங்க. உங்களோட வந்து நல்லா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு ஆயுஷ் ஆல்சோ ரெக்கமெண்ட்ஸ் திஸ் ப்ராடக்ட். அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் ஏஜ் குரூப்ஸுமே இது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ குழந்தைங்க பெரியவங்களுக்கு எல்லாருமே எடுத்துக்கலாம். அண்ட் இதுல வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது.
இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து உங்களோட ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த், டைஜஷன் அண்ட் ஆல்சோ வந்து பிரெயின் அண்ட் ஹார்ட் ஹெல்த்துக்கும் இது ஹெல்ப்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா 45 டேஸ்க்குள்ள நீங்க இதை வந்து சாப்பிடணும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை, வெல்லம், சாரி நாட்டு சக்கரை இந்த ஜி மாதிரியான 5 பாயிண்ட் ஜி நேச்சுரலான ஜி 5 பாயிண்ட். இது இதுதான் லாஸ்ட் டைம். ஓகே. இந்த நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணனால எல்லா டைப் ஆஃப் எல்லாருமே எடுத்துக்கலாம். லைக் எனி டைப் ஆஃப் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம், ஏஜ் குரூப்ஸ் எல்லாருமே எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ராதா வந்து 5 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, 5 பாயிண்ட் மேலேயே சொல்லியிருக்காங்க. பட் ஒரு பாயிண்ட்லேயே மல்டிபிள் சப் பாயிண்ட்ஸும் இருந்தது. பட் த பெஸ்ட் திங் தட் வி லேர்ன்ட் வந்து பார்த்தோம்னா சவன்பிராஷ் நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. ஸோ ஒரு டாப் 5 ப்ராடக்ட்ஸ், சாரி டாப் 5 பாயிண்டர்ஸ் ஒரு கிளைண்ட் கிட்ட நம்ம வந்து பேசணும்னு விருப்பப்படுறப்போ ஜென்ரலா வி ஒன்லி டாக் அபவுட் தீஸ் திங்ஸ் இல்லையா? ஸோ இந்த 5 விஷயம் தான் ஜென்ரலி வி டென் டு டாக். ஸோ இதுல வந்து ஒரே ஒரு பாயிண்ட்குள்ள ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. பட் பிஃபோர் வி கெஸ் தட், ஸோ இப்போ எல்லாருமே நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க, இதுல எது வந்து தப்பான பாயிண்டரா இருக்கலாம்னு மேபி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வி வில் டிஸ்கஸ் தட் இன் த லாஸ்ட். எல்லா நாலு குரூப்பும் ப்ரெசென்ட் பண்ணினதுக்கு அப்புறமா வில் ப்ராபப்ளி கிவ் சான்ஸ் டு எனிபடி ஹூ வாண்ட் டு கெஸ் த இன்கரெக்ட் பாயிண்ட். ராதா, உங்களோட குரூப் நம்பர் என்ன? 1 குரூப் 1 ராதா. ஓகேவா? ஸோ குரூப் 1 ராதா சவன்பிராஷ் பேசியிருக்காங்க. ஸோ நவ் வில் கோ டு மது போலாம். மது உங்களை Yeah, நான் பண்ணியிருக்கேன். yeah, audible நீங்க இருக்கா? குரூப் 2 ஆடிபிள். நீங்க குரூப் 2 மது? 3 cam. குரூப் 3 மது. ஓகே. சாய்ராம் கேமோட group யா, team. ஓவர் டு யூ மது. யா. நாங்க சூஸ் பண்ணது வந்து ஒமேகா 3. லைக் பிஃபோர் லைக் இது பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த டிஸ்கஷன் குரூப் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேர்ள் ஃப்ரெண்ட் கால்ல நான் இருந்தது இல்ல. பட் இந்த கால் வந்து சூப்பர் எக்ஸைட்டிங்கா ஒரு ஃபன்னா இருந்தது. அப்படியே ஓபன் பண்ணோன்னே எல்லாருமே ஒரு ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். பட் அதை ஆல்ரெடி பிக் பண்ணிட்டாங்க. ஸோ வேற வழி இல்லாம சரி நெக்ஸ்ட் ப்ராடக்ட்க்கு போனோம். ஸோ அதுல ஸ்டார்ட் பண்ணோடனே நிறைய பேர் எல்லாருமே சூப்பரா இன்டராக்ட் பண்ணாங்க, நிறைய பாயிண்டர்ஸ் கொடுத்தாங்க. பட் 5 அப்படின்னு நீங்க சொன்னதுனால வேற வழி இல்லாம 5ல ஸ்டிக் ஆன் பண்ணிட்டோம். ஸோ ஐ ஸ்டார்ட் வித் மை பாயிண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பிரைமரி ஒமேகா 3. ஸோ இது வந்து பிரைமரியா ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்து நம்ம மெயினா சஜஸ்ட் பண்றது. பிளஸ் குட் ஃபேட்ஸ் ஒமேகா 3 அண்ட் 6 ரேஷியோ பேலன்ஸ் பண்றதுக்கு, எஸ்பெஷலி பிரெக்னன்சி டைம்ல வந்து பேபியோட பிரெயின் ஹெல்த், காக்னிட்டிவ் ஹெல்த் அண்ட் ப்ரீமெச்சூர் டெலிவரியை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஜென்ரலா லேடிஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மென்ஸ்ட்ரல் கிராம்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். பிளஸ் ஹார்மோன் பேலன்ஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் டிஹெச்எல் லெவல் மெயின்டைன் பண்றதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடிஷ்னலா இதெல்லாம் இல்லாம அடிஷ்னலா வந்து ஹேர், ஸ்கின், ஜாயிண்ட் ஹெல்த்துக்கு எல்லாமே இது ரொம்ப வெரி குட் ப்ராடக்ட் ஒமேகா 3. ஓகே மது, இன்கரெக்ட் பாயிண்ட்டும் வச்சிட்டீங்களா அதுல? இல்ல 5 பாயிண்ட்ஸ் நீங்க சொன்னதுனால, அவங்க சொன்னதுல சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். பட் நீங்க ஸ்டிக் ஆன் பண்ண சொன்னீங்க. இன்கரெக்ட் பாயிண்ட்டும் வச்சிட்டீங்க ஆல்ரெடி. சரி, ஓகே, டன், சூப்பர், தேங்க்யூ. அகிலாஜிக்கே இன்கரெக்ட் பாயிண்ட் யோசிக்கிற அளவுக்கு வச்சிருக்கோம் நாங்க. நான் சொன்னேனா இல்லையா? பர்ஃபெக்ட். யா. ஸோ ஆட்ஸாப் சாய்ராம் வந்து ரொம்ப புகழ் பெற்றது ஆட்ஸாப்க்கு காலேஜ் டேஸ்ல. ஸோ அவரோட ட்விஸ்ட் எங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு. நைஸ். இல்ல எந்த இல்ல இது சாமலா சொல்றது. ஏன்னா அவங்க சொல்லும் போது யாருக்குமே இது புரியல ஆக்சுவலா. என்ன இதுல தப்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சா. ஐ திங்க் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டர்ஸ்லயும் ஒமேகா 3 ஒரு டீம் எடுத்திருந்தாங்க. ஐம் நாட் ஷூர் ஷாம்லா அதே டீம்ல இருந்தாங்களான்னு. பட் நைஸ் அட்டெம்ப்ட். ஸோ நிறைய விஷயம் இப்போ நம்ம கத்துருக்கோம் இல்லையா வித் ரெஸ்பெக்ட் டு ஒமேகா 3. பர்ஃபெக்ட். அந்த ராதா மது 2 பேருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணியே வைங்க. ஸோ தட் when we open the forum, it will be easy to unmute you. Yeah. பிரியதர்ஷினி, உங்களை நான் பண்றேன்ப்பா. அன்மியூட் பண்ணிட்டேன்ப்பா. ஓகே, ஆக்சுவலி நாங்க எடுத்திருக்கிறது நியூட்ரிலைட்டோட புரோட்டீன் பவுடர்.
இது வந்து 100% பிளான்ட் பேஸ்டு புரோட்டீன் பவுடர். இதுல வந்து சோய், அதுக்கு சோய், வீட், அதுக்கப்புறமா கிரீன் பீ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அது இருக்கும். 10 கிராம் ஸ்கூப்ல 8 கிராம் புரோட்டீன் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இதுல வந்து 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இதுல வந்து நோ சுகர் இருக்கும், நோ ஆடட் கலர்ஸ், ஃபிளேவர்ஸ் எதுவுமே இருக்காது. நீங்க இதை எதுல வேணாலும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஈவன் வாட்டர், மில்க், லைக் ஏதாவது ஜூசஸ், சூப், இந்த மாதிரி எதுல வேணாலும் நீங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இதுக்குன்னு தனியா எந்த டேஸ்டும் இல்லை. நீங்க எதோட ஆட் பண்ணாலும் அது வந்து ஆட் ஆயிடும். அண்ட் டயட் ஃப்ரெண்ட்லி, ஐ மீன் டைஜஷனுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் ஜிம் போறவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த 5 பாயிண்ட் இன்னும் வரலீங்களா? இல்ல வந்துருச்சு. நீங்க ஓகே ஓகே, ப்ரிப்பேர் அப்ப நான் பண்ணிட்டீங்களே. ஸ்டாப் அந்த 5 பண்ணிடுறேன். பாயிண்டர்ஸ் மட்டும் நீங்க கொடுக்குறீங்கன்னா ஓகே தான். ஓகே ஓகே, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். 5 பாயிண்ட் வந்துருச்சுன்னா போதும். தப்பான பாயிண்ட் கொடுத்துட்டீங்களா? அதெல்லாம் நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்க. ஓகே டன். ஓகே அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ. ஓகே பர்ஃபெக்ட். ஸோ புரோட்டீன் வந்து இன்னொரு சாய், ஐ மீன் மது இருந்த டீமும் புரோட்டீன் தான் எடுத்திருந்தாங்க. பட் முன்னாடியே இவங்க புக் பண்ணதுனால யூனோ தே ஹேட் டு சேஞ்ச். அப்புறமா தேங்க்யூ ஃபார் த ஷேர் பிரியதர்ஷினி. மணிகண்டன் உங்களை நான் அட்மிட் பண்ணியிருக்கேன். Yeah, hi. Hi everyone. Good evening. First of all, thank you so much, Akila Cam, for this initiative. நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் எங்கள் பாய்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கேர்ள் பண்ணர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ரெப்ரசென்ட் பண்ணுறது மட்டும் தான் நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் அவங்க தான். சரிங்களா? இப்போ நாங்கள் எடுத்திருக்க பாயிண்ட்ஸ் வந்து, ஐ மீன் நாங்கள் எடுத்திருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து டெய்லி ப்ளஸ் வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? இதில் நான் வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெய்லி ப்ளஸ் வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கணும். அண்ட் இதில் வந்து 11 வைட்டமின்ஸ் அண்ட் 13 வைட்டமின்ஸ் அண்ட் 11 மினரல்ஸ் வந்து இருக்கு. அண்ட் திஸ் வில் சப்போர்ட் ஃபார் ஓவரால் வெல்பீயிங். அண்ட் இது வந்து குட் ஸ்லீப்புக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் இது வந்து பைலேயர் ஃபார்முலா. இதுக்கு முன்னால் இருக்கிற டெய்லி வந்து எடுத்தோம்னா அப்போதுக்கு பெனிஃபிட் இருக்கும். இது வந்து எக்ஸ்டெண்டட் ரிலீஸ், ஃபாஸ்ட் ரிலீஸ், ஐ மீன் ஸ்லோ ரிலீஸ் அண்ட் ஃபாஸ்ட் ரிலீஸ் அப்படின்னா 8 மணி நேரத்துக்கு அப்புறமும் இது வந்து எஃபெக்டிவாக ரியாக்ட் பண்ணும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 23 RDA நம்ம ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து 23மே வந்து சப்போர்ட் பண்ணுது. அண்ட் 2 சூசன் நியூட்ரிஷன்ஸ் இதில் நியூட்ரிஷன்ஸ் ரூல் பே பண்ணுது. ஒன்று கோட்டுக்குலா அண்ட் அசிடோலோ செரி. சரிங்களா? எஸ், தேங்க்யூ. Perfect, pa. Thank you so much. So, I think ஒரு மாதிரி ஹோலிஸ்டிக்கா we are able to understand ஒரு ப்ராடக்ட்டும் இல்லை. இப்போ இந்த காலில் நான் வந்து ரொம்ப புதுசா இருந்தாலோ இல்லை நான் வந்து ரொம்பவே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா கூட there are certain things நம்ம வந்து டெஃபினட்டா கத்துப்போம். எவ்ரி டைம் we look at a ப்ராடக்ட் நம்ம வந்து கண்டிப்பா ஒரு புது விஷயம் வந்து கத்துப்போம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து I didn't give that option, பட் கேர்ள் பிரெனர்ஸ்ல வந்து ஓப்பன் புக் டெஸ்ட் மாதிரி சொன்னோம். லைக் இஃப் யூ வாண்ட் டு ரெஃபர் நம்மளோட ஆம்வே வெப்சைட் கூட பண்ணிக்கோங்கன்னு. பட் இன்னைக்கு பிகாஸ் த குரூப் வாஸ் அ லிட்டில் லார்ஜ், வி டென்ட் வாண்ட் டு டூ ஆல் ஆஃப் தட். ஸோ எனிபடி வாண்ட்ஸ் டு கெஸ் எது வந்து இன்கரெக்ட் பாயிண்ட் அபவுட் ஈச் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் தட் த குரூப் presented? I request Radha and Priyadarshini unga hand raised away வைங்க so that you can share, or anybody from the group, as in if Shamla wants to share which one was incorrect, you can. But then any guesses from any other opponent team about இந்த பாயிண்ட் தான் இவங்க தப்பா வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன், அந்த மாதிரி any guesses that you have? Can I try, Lata, Cam? yeah, Nanda சொல்லுங்க Nanda. I'm from group room 2. Room 1ல வந்து I think I don't know யாருன்னு, பட் ஒமேகால வந்து பாத்தீங்கன்னா they told about DHL அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. that could be the misleading பாயிண்டா இருக்கும்னு நான் கெஸ் பண்றேன். ஓகே, ஒமேகா 3 வந்து மது. மது அவங்க நந்தா சொன்ன ஆன்சர் கரெக்டா? கேன் யூ கன்ஃபார்ம்? Yeah, can. Yeah. ஓகே Correct. ஓகே. ஸோ do you want to brief மது அது என்ன அண்ட் அது எப்படி மாத்துறீங்க, அந்த மாதிரி நீங்க எதுவும் பிரீஃப் பண்றீங்களா?
யா கம் லைக் இது வந்து ஹெச்டிஎல் லெவல்னு சொல்லுவோம். பட் நம்ம வந்து ஒரு சின்ன லைக் ஒரு சின்ன சேஞ்ச் தான் டிஹெச்எல் அப்படிங்கிறது மென்ஷன் ஓகே, பண்ணிருந்தோம். பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஸோ ஹெச்டிஎல் அப்படிங்கிறது நம்மளோட ஹை டென்சிட்டி லிபோப்ரோட்டீன். அதை மேனேஜ் பண்றதுக்கு இட் சப்போர்ட்ஸ். அண்ட் நீங்க வந்து அதை லைட்டா பேரை மாத்தி சொல்லி யூ அட்டெம்ப்டட் இல்ல ரியல் யூஸ்வலி டிஹெச்ஏ அப்படின்னு பேசுவோம்ல மேம் கேம். யா லைக் யா அது வந்து ஒரு சின்ன இது நந்தா கேம் ரொம்ப அது சின்ன இது கூட விட மாட்டேன். ஆமா, அவ்வளவு ஷார்ப் மைன்யூட்டான ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாரு. சீரியஸ்லி அவ்வளவு மைன்யூட்டான அவங்க வந்து இத்தனைக்கும் அந்த ஏவா எல்லான்னு அது கேட்க முடியாத மாதிரி லைட்டா ஐ ஃபெல்ட் லிட்டிலா கொஞ்சம் அதை ட்விஸ்ட் பண்ணி வேற சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. எங்களுக்கே 2 வாட்டி 3 வாட்டி ஆச்சு திரும்ப திரும்ப சொல்ல சொன்னேன். நைஸ் 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 ட்ரை, நைஸ் அட்டெம்ப்ட். தேங்க்யூ நந்தா. தேங்க்யூ கேம். ஸோ இப்போ வந்து ராதா ஹஸ் பிங்க்ட். ஓகே ராதா, யூ வாண்ட் டு ஷேர் அந்த ஸோ omega-3 ஓடது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இட் இஸ் சப்போஸ் டு பி HDL ஓட பேலன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து சின்ன டெர்மினாலஜி தான். ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்போ இது வந்து ஒரு ஜார்கன் மாதிரி நமக்கு இருக்கும். இது என்ன ஏதோ புரியாத லாங்குவேஜா இருக்கே அப்படின்னு தோணலாம். பட் ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீனுங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்மளோட ஆம்வே வெப்சைட்ல போனீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் பத்தியும் நிறைய இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க. அது தாண்டின இன்ஃபர்மேஷன் டெஃபினட்டா உங்க அப்ளைன்ஸ் வில் பி மோர் தென் ஹாப்பி டு சப்போர்ட். ஸோ அந்த ஒரு சின்ன விஷயம் நம்ம கத்துக்கிறப்போ யாரோ ஒரு கிளைண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து எனக்கு ஹெச்டிஎல் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளால இமீடியட்டா அந்த ப்ராடக்டை வந்து மேப் பண்ண முடியும். நிறைய நேரங்கள்ல அந்த கான்வர்சேஷனுக்குள்ள நம்ம டக்குன்னு போயிட்டு ஓ ஹெச்டிஎல்லா இதை வந்து இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு எங்க கிட்ட சப்ளிமெண்ட் இருக்கே, வை டோன்ட் யூ ட்ரை அப்படின்னு அந்த கான்வர்சேஷனை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போக முடியும். ஸோ அந்த சின்ன விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலியமா. தேங்க்யூ நந்தாஜி அண்ட் மது. ராதா, வுட் யூ லைக் டு அன்மியூட் அண்ட் டாக், இல்ல யூ வாண்ட் மீ டு எஸ் ரீட் கேம். அவுட் தி மெசேஜ்? யா, ஓவர் டு யூ ராதா. யா இப்போ டெய்லி பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மணிகண்டன். பட் அந்த பாயிண்ட் கரெக்டா இல்லைன்னு எனக்கு தோணுது. மேபி கரெக்டான்னு சொல்லாங்க. மணி, do you want to answer this, மணி? இந்த டெய்லி பிளஸுக்கு என்கிட்ட ஒரு ஆன்சர் இருக்குது. ஸோ மணி இதை எஸ் ஆர் நோ சொல்லட்டும். மணி எஸ் ஆர் நோவான்னு சொல்லிடுங்க. இல்ல ராதாகேம் கண்டுபிடிச்சு குட் ராதாகேம் குவாலிட்டி ஸ்லீப் இன்க்ரீஸ் தான் பண்ணி. புரியல, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. இல்ல ராதாகேம் சொன்னது இல்ல ஆக்சுவலி குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இல்ல. ஓகே, அப்போ நான் சரவணன் சொல்றேன். யா நான் ஐ மீன் அவர் வந்து அதுல சொல்லும்போது 23 சொன்னாரு. 100% RDA இருக்கிறது 23 இதுல இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அது ஆக்சுவலா 21 தான் இருக்கு. என்ன மிஸ்டர் மணிகண்டன், கரெக்டா? எங்கப்பா மணிகண்டன்? மணிகண்டா அவன் இல்லை அவன் வரமாட்டானா? மணிகண்டன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. யா, மணிகேம் கரெக்டா? அது ஒண்ணு. ஓ, நீங்க ரெண்டு ஆக்சுவலி நான் 6 சொல்லிருக்கீங்க. பாயிண்ட் சொன்னேன். நான் 6 பாயிண்ட் சொன்னேன். ஹலோ, 5 பாயிண்ட் தான் உங்களுக்கு சொல்ல சொன்னோம். அதுல ஒரு பாயிண்ட் தான் தப்பா சொல்ல சொன்னோம். 6 பாயிண்ட் நீ தப்பா சொன்ன. கேம்ல ட்விஸ்ட் நாங்க மட்டும் தான் வைக்கலாம். ஓகே, ஆட் ஆன் பண்ணிருங்க மணி. எங்கப்பா புஷ்குன்னு காண போயிடுறாரு. அந்த ஆர் நீங்க இந்த மணி நீங்க வந்து ஏன்னா அந்த இது வந்து கிளியரா சொன்னீங்களான்னு தெரியல. லாஸ்ட் பாயிண்ட் வந்து சொல்லும்போது கொட்டுக்கோலாவும் அஸ்லோராச்சேரி மட்டும் தான் சொன்னீங்க. அது இல்லாம இன்னும் 2 இன்கிரீடியன்ட்டும் இருக்கு. ஸோ அது நீங்க மென்ஷன் பண்றீங்களான்னு? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு என்ன பண்றது? பர்ஃபெக்ட், சம. இந்த இது வந்து ஐ திங்க் இட்ஸ் மேக்கிங் இட் ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ கண்டிப்பா மணி, டு யூ வாண்ட் டு ரீஐட்ரேட் மணி உங்களோட? எஸ் கேம் அவர் சொன்னதுதான். ஆக்சுவலி நான் 6 பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணேன். அவர் கண்டுபிடிச்சது கரெக்ட் தான். இது வந்து ராதாகேம் வந்து சொன்னது என்னன்னா
அந்த தப்பான பாயிண்ட் ஏன் தப்பு அப்படின்னா இதுல வந்து கோட்டுக்களோட எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது விச் வாஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் அஸ்வகந்தா அந்த மாதிரிலாம். அண்ட் இதோட ஸ்லீப்பிங் குவாலிட்டி வந்து இது இன்க்ரீஸ் தான் பண்ணும். அண்ட் அண்ட் சரவணன் கேம் கண்டுபிடிச்ச மாதிரி ஆர்டியை வந்து 21 தான். நான் வந்து அதில் 23ன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் எஸ் 2 சூஸ் அண்ட் நியூட்ரிஷன் தான் நான் சொன்னேன். பட் அதில் 4 இருக்கும். இதில் கரெக்டான லேயர் டுவல் லேயர் சொல்லியிருந்தேன். எக்ஸ்டெண்டட் ஸ்லோ ரிலீஸ் அண்ட் ஃபாஸ்ட் ரிலீஸ் சொல்லியிருந்தேன். அதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த டெய்லிக்கும் இப்போ இருக்கிற டெய்லி ப்ளஸ்க்கு இருக்கிற ஒரு ஆட் அண்ட் பெனிஃபிட்ஸ். பர்ஃபெக்ட்பா. தேங்க்யூ ஸோ மச் மணி. நைஸ் அட்டெம்ப்ட் அண்ட் நைஸ் ட்ரை சரவணன் கேம். தேங்க்யூ. ஹரி கேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, நான் உங்களை அட்மிட் பண்ணுறேன். ஆடிபிளா கேம்? ஆடிபிள் ஜி. நான் வந்து சாய் கேம் அதுபோல் அவங்க டீம்ல. ஸோ நான் என்ன சொன்னேன்னா இது ப்ரோட்டீன் பற்றி ஓகே அவங்க என்ன பாயிண்ட் சொன்னாங்கன்னா சாய் வீட் அண்ட் கிரீன் பீன்னு சொன்னாங்க. விச் இஸ் எல்லோ பீ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் சவனப்பிராஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃபெல்ட் அவங்க வந்து இம்யூனிட்டி எல்லாம் சொல்லிட்டு அது கூடவே வந்து இட் வில் போத் ஹார்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தட் மஸ்ட் பி நினைக்கிறாங்க. ஓகே பர்ஃபெக்ட். ஸோ ப்ரோட்டீன் வந்து பிரியதர்ஷினி ஆர் சரவணன் கேம் யாரு பேசுறீங்க? இதோ அவங்களே அட்மிட் பண்றாங்க. இல்ல அவங்க will she be able to? Yeah, கரெக்ட் தான். பர்ஃபெக்ட். ஷூர். பிரியதர்ஷினி. ஆக்சுவலி அவங்க சொன்னது கரெக்ட் தான். அது கிரீன் பீ தான். ஓகே, ஸோ இட்ஸ் சப்போஸ் டு பி எல்ஓபி அண்ட் நீங்க வந்து கிரீன் பீன்னு சொல்லியிருந்தீங்க, கரெக்டா? கரெக்ட் கேம். ஓகே, நான் வந்து அதில் ப்ராப்ளி ஐ சம்மரைஸ் தட் ப்ரோட்டீனுக்கு. Protein has a PDCAS value 1.0. That is protein digestibility corrected amino acid score. So அது வந்து 1.0 which is நல்லாவே டைஜஸ்ட் ஆகும். அண்ட் 9 essential amino acids இருக்கு. இது வந்து ஒரு பிளான்ட் பேஸ்ட் வீகன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து பால் கிடையாது. ஸோ லாக்டோஸ் ஃப்ரீ. ஸோ லாக்டோஸ் டாலரன்ஸ் இருக்கிறவங்க கூட இந்த ப்ரோட்டீன் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உள்ள ப்ளஸ் பாயிண்ட்ஸு, ரைட். இட் ஹெல்ப்ஸ் இன் ஹீலிங் வூண்ட்ஸ், மசில் ரிப்பேர், இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ்க்கு, வெயிட் கெயின்க்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் சொன்ன ஒரு அண்ட் ஒரு பாயிண்ட் வேணான்னு அப்படி ட்விஸ்ட் பண்ணி வச்சதுங்கிறது, எஸ் வீட்டு, சாய் அண்ட் எல்லோ பீஸ் வரும். அதுக்கு பதில் வந்து வீட், சாய் அண்ட் கிரீன் பீஸ்ன்னு சொல்லிடணும். ஸோ இதுதாங்க 5 ஆன் ப்ரோட்டீன். அமேசிங். ஸோ ஃபைன் பாயிண்டர்ஸ் இல்லை. ஸோ அது வந்து அவ்வளோ ஈஸியாக வி கேனாட் மேக் இட். ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம ப்ராடக்டை பற்றி நல்லா தெரிஞ்சாதான் இந்த சின்ன விஷயங்கள் வந்து நம்மளால ஃபைன் பண்ண முடியும். ஸோ தட் ஷோஸ் ஹவு டீப்லி வி ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராடக்ட். இட் இஸ் நாட் அபவுட் அதை எங்கே ட்விஸ்ட் வைக்கணுங்கிறதே எவ்ரி டீம் வாஸ் டிஸ்கஸிங். ஸோ நமக்கு அத்தனை பாயிண்டர் தெரிஞ்சாதான் அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனுக்குள்ளேயே போக முடியும். தட் இஸ் ஒன் திங். Finding that out is truly another thing. So we are all super happy. Sometimes we underestimate our capability and overestimate somebody else இல்லையா? So அந்த இடத்துல I think this is a reassurance நம்ம எல்லாருக்குமே கிடைக்கிறது that yes, I understand the product, yes, I know the product. In fact, Priyadarshini is comparatively a new person into the business now, but even she was able to get along with the group and understand certain things. That is really a good way of learning நம்ம எல்லாருக்குமே. Thank you so much. And Chavanprash, ராதா, நீங்க do you want to answer ஹரி சொன்ன அந்த பாயிண்ட்? இன்னும் ஒரு பாயிண்ட் ராதாஜி சொன்னதுல ஒரே ஒரு பாயிண்ட் ஐ வாண்ட் டு சே. மேபி இதுவான்னு தெரியல. அவங்க வந்து நாட்டு சக்கரை இட் கேன் பி யூஸ்டு ஃபார் ஆல்னு சொல்லியிருந்தாங்க. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஷுட் கன்சல்ட் பிஃபோர் டேக்கிங் இட்ங்கிறது தான் ஐ ஃபெல்ட் வி ஷுட் ஆட் தட்ங்கிறது. ஐ டோன்ட் நோ. ஓகே, பர்ஃபெக்ட் சாய். மேபி வில் ஹியர் ஃப்ரம் ராதா. ஏன்னா அவங்க பாயிண்டர்ஸும் மோர் தென் 5 கொடுத்துருந்தாங்க. ஸோ ராதா, டு யூ வாண்ட் டு ஆன்சர் திஸ்? ராதா, ஹரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு, சாய் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ஓ, நீங்க அன்மியூட் பண்ணும். ஓகே, சாரி. யா,
ஹரி சொன்ன பாயிண்ட் இல்ல கேம். ஆக்சுவலி இட் ஹெல்ப்ஸ் ஹார்ட் ஹெல்த் நம்மளோட சவன்பிராஷ். ஓகேங்களா? சாய் சொன்னது பாதி கரெக்ட். இன்னும் பாதி ஆன்சர் ஒன்று இருக்கு. ஓகே, நீங்களே சொல்லிடுங்க ராதா. ஓகே, இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆல் ஏஜ் குரூப்ஸ்ன்னு சொன்னோம், பட் ஆல் ஏஜ் குரூப்ஸ் வராது. இது இட் ஸ்டார்ட் வித் 6. ஓகே, ஸோ ஆல் ஏஜ் குரூப்ஸ் வித் ஆல் கண்டிஷன்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ ஆல் கண்டிஷன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு, ஏன்னா இதில் நாட்டு சக்கரை இருக்கிறதுனால வி நீட் டு செக் அவங்களோட சுகர்ஸ் எல்லாமே ஓகேவா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வி கேன் ஸ்டார்ட். அண்ட் 6 இயர்ஸ்லேருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஓகேங்களா? ஓகே, இது ஓகே. மெயினாக இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் பண்ணும். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். 32 ஹெர்ப்ஸ் இருக்கு இதுல. 16 ஆயுர்வேதிக் இன்கிரியன்ஸ் இருக்கு. நல்லாவே வந்து இந்த கோல்டு காஃப் எல்லாமே ஈஸியா சாப்பிடலாம். அந்த இருக்கிற எல்லா கிளைண்ட்ஸும் எடுத்துக்கலாம். இது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, லைக் உங்களோட லேகியோ மாதிரி இருக்கும். பட் ஆனால் புளிப்பு மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம ஈஸியா சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வந்து எல்லாருமே ஈஸியா சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். நீங்க ஐயோ இது கசக்குமா, ரொம்ப காரமா இருக்குமா? இப்போ சில பேர் சொன்னாங்க எங்களோட டீம்லேயே கூட வேற ஒரு அதர் பிராண்டோட சவன்பிராஷ் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. பட் அது வந்து சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்மளோடது வந்து ரொம்ப ஈஸியா குழந்தைங்க ஈஸியா சாப்பிட முடியும். ஸோ நீங்க என்னோட குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அது சாப்பிட்ட வீடியோவே நான் வந்து எடுத்து என்னோட கிளைண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. அவ்வளோதான் பாயிண்டர்ஸ். பர்ஃபெக்ட் ராதாஜி, தேங்க்யூ. குட் ட்ரை ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ் இல்ல. ஸோ இப்போ இந்த டிஸ்கஷன் நடக்கிறப்பவே நமக்கு வந்து நான் இந்த பாயிண்ட் தான் தப்பா இருக்கும்னு நினைச்சேன், ஆர் நான் வந்து இந்த பாயிண்ட் கரெக்ட்னு தானே நினைச்சேன் அப்படின்னு வி ஹாவ் ஆர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ டெஃபினட்டா சீக் கிளாரிஃபிகேஷன் உங்களோட அப்ளைன்ஸ் கிட்ட. ஓகே, இதுதான் மை அண்டர்ஸ்டாண்டிங், am I right? அந்த இன்புட் வந்து டெஃபினட்டா ஃபீல் ஃப்ரீ டு டேக் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அண்ட் ரொம்ப முக்கியமா நம்மளோட பிஸ்னஸ்ல வந்து அந்த செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருனாலையும் பண்ண முடியும். ஏன்னா அம்வேயோட வெப்சைட்ல போனோம்னா அவ்வளோ லேர்னிங் டூல்ஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. ஒண்ணுமே இல்லை, ப்ராடக்டோட டெஸ்கிரிப்ஷன், ப்ராடக்டோட அந்த யூசேஜ், இதெல்லாம் நம்ம படிக்கிறப்பவே நமக்கு வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அண்ட் ப்ராடக்டோட அந்த டெஸ்கிரிப்ஷன் எல்லாம் படிச்சோம்னாலே, இப்போ இவங்க பேசினாங்க இல்லையா, அதுல நிறைய பாயிண்டர்ஸ் வந்து இட் இஸ் மென்ஷன் நம்மளோட வெப்சைட்ல. அண்ட் அது வந்து இட் இஸ் கோயிங் டு பி செல்ஃப் பேஸ்ட்னா என்ன, நம்ம வசதிக்கு நம்மளோட வேகத்துக்கு நம்ம படிச்சுக்கலாம். இப்போ எனக்கு எவ்ரிடே ஒரு 10 ப்ராடக்ட் ஆச்சும் தெரிஞ்சுக்கணும், எனக்கு அவ்வளோ டைம் இருக்கு, அவ்வளோ எனர்ஜி இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா நம்ம எப்ப வேணா ஓபன் பண்ணி படிச்சுக்கலாம். இல்ல எனக்கு சுத்தமா டைமே கிடையாது, என்னால வந்து ஒரு நாளைக்கு ஒரு ப்ராடக்ட்டை பத்தி தான் கத்துக்க முடியும்னு நினைக்கிறேன்னா டெஃபினட்டா ஐ கேன் டூ இட் அட் மை ஓன் பேஸ் அண்ட் டைம். ஒரு 10 மணிக்கு மேல எனக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்கு, எனிவே ஃபோன்ல ஏதோ ஒரு விஷயத்த பார்க்க போறேன், அதுக்கு பதிலாக நான் ஆம்வே சைட்டை ஓப்பன் பண்ணி வச்சு சில ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா தாராளமா வி கேன் கோ அஹெட். அண்ட் அதுல நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ அதை வச்சு யூ கேன் ஃபர்தரா connect clients with your uplines and see என்ன மாதிரி விஷயத்துக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ இன்ஃபேக்ட் there are some people who even ask me, இவங்களுக்கு இதுதானே, இதுக்கு ஏன் நீங்க இந்த ப்ராடக்ட்டை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கூட there are people who have asked. So that way we learn, we understand it better. So நாளைக்கு யாரோ ஒருத்தர் அந்த விஷயத்தை பத்தி நம்மள்ட்ட பேசுறப்போ நமக்கு சொல்ல தெரியும், ஓகே இப்படி வந்து this is going to support you for this அப்படின்னு நம்மளால வந்து அத சொல்றதுக்கு நமக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். நம்மளோட கன்விக்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஐ ஹோப் in your session is really interactive for sure. பயங்கர engaging across the groups. I could see that. So, and it is a starting point. It is a starting point for the many learnings that we all will do. So 10 நிமிஷம் முன்னாடியே wind up பண்றோம். It's going to be 9:30 in another 10 minutes. So அடுத்த 10 minutes let us all invest. இன்னைக்கு நம்ம ஒரு 4 ப்ராடக்ட் பத்தி பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ இதுல வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இது, மேபி நான் வெப்சைட்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு ஒரு வாட்டி பார்க்கலாமே இந்த நெக்ஸ்ட் 8 மினிட்ஸை யூஸ் பண்ணி. பிகாஸ் இந்த 4 ப்ராடக்ட்டை பத்தி நாளைக்கு காலையில நம்ம கத்துக்க மாட்டோம். ரைட் நவ் வி எனிவே ஹாவ் பார்க்டு, இந்த டைமை வந்து செஷனுக்காக பார்க் பண்ணி வச்ச டைம் தான் இது. ஸோ லெட் அஸ் கோ அஹெட் அண்ட் டூ ஒரு குவிக் ரீட் த்ரூ அபவுட் தீஸ் 4 ப்ராடக்ட்ஸ் அண்ட் நம்மளோட லேர்னிங்கை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல், பாய். ஜி கால் எண்ட் பண்ணிடலாம்ல? Sure ji. Yeah, thank you all. Bye. Thank you so much.